நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சோமாஸ் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் வரதுனால இன்றைக்கி உங்களுக்கு ஸ்வீட் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப கிரிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே உடையும், அப்படியே எடுக்கும்போதே உடையும், வாயில் போட்டாலே நல்லா க்ரிஞ்சாக கிறிஸ்பாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா மாவு போடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கிடுங்க, கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் 1 கப்பு மைதா மாவு போடுறேன். நான் 2 ஸ்பூன் டால்டா கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றுறேன் உங்களுக்கு. அது நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பிசைஞ்சிருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி, வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரவையை வெறும் வானலில் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். நல்லா வறுத்துக்கோங்க. அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதை ஏதோ ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டுங்க. நான் வந்து கொஞ்சம் நெய் போடுறேன். அதில் முந்திரி, ஒற்றைக்கடலை, நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க திராட்சை போட்டுக்கலாம். அப்புறம் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எதனா இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் வந்ததையும் கொஞ்சம் சர்க்கரை போடுறேன். நான் சர்க்கரை போட்டு நல்லா கிண்டினீங்கன்னா அந்த சர்க்கரையும் தேங்காயும் நல்லா ஃப்ளேவராக உங்களுக்கு நல்லா ஒரு வாசனை வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மெரூன் கலரில் வந்துடும். அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நல்லா மாவு போடுங்க. நல்லா மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா மேலே வந்து நல்லா ஸ்கிரிப்பியாக வரும் உங்களுக்கு. நல்லா மாவு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பூர்ணத்தை வைங்க. அதில் நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து தட்டிட்டு 4 சைடும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நீங்கள் அச்சில் செய்கிறவங்களும் அச்சில் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். நான் கையில் தான் ஒட்டியிருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயை சூட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் போட்டிங்கன்னா போதும். நல்லா லைட் மெரூன் கலராக வரும்போது எடுத்துருங்க. ரொம்ப தீய விடாதீங்க. ஆனால் வெள்ளையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வச்சதையுமே உங்களுக்கு நம்பு போயிடும். வெள்ளை கலராக எடுத்திங்கன்னா. அதுமாதிரி மெரூன் கலரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெரூன் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க. இது எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாப்பிட பாருங்கள். குழையும் போது அப்படியே வாயில் வைக்கும்போதே கரைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு டப்பாவில் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 வாரம் வரை அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம்.